உங்க பேர் சொல்லுங்க. வரதன். வரதன். உங்க பேர் சொல்லுங்க. ராணி. சரி. உங்க பிறப்பை பத்தி சொல்லுங்களேன். உங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல பிறந்தீங்க? எங்க அப்பா அம்மா எங்க அம்மா வந்து கூழகச்சேரி. சரி. எங்க அப்பா வந்து சென்னபுரத்துல. நானும் சென்னபுரத்துல பிறந்தவன் தான். சென்னபுரத்துல வந்து போராட வந்து இது எல்லையில் வந்துட்டு தான் இருக்கு. சரி சரி. 6/8/55 பிறந்தேன். 6/8/55 பிறந்தீங்க. சரி சரி. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. திருப்போரூர் அம்மா. தண்டலம். தண்டலம். சரி. உங்க கூட பிறந்தவங்க அம்மா அப்பா? அம்மா இருக்கிறாங்க, அப்பா இறந்துட்டாரு. சரி. தம்பிங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? 2 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் இருக்காங்க. நீங்க எத்தனாவது அதுல? ஃபர்ஸ்ட். நீங்க தான் முதல் ஆள். சரி. உங்க கூட பிறந்தவங்கப்பா? எங்க கூட பிறந்தது 7 பேர். 7 பேர். அதுல நான் 3வது ஆளு. 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேர் தான் இருக்கீங்க. சரி. 4 பேர் இறந்துட்டாங்க. சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 8வது வரைக்கும் படிச்சேன். 8வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க? ஒன்றும் படிக்கல. சரி, ஓகே. நீங்க என்ன தொழில் பண்ணீங்க? கிராம உதவியாளராக இருந்தேன். கிராம உதவியாளராக இருந்தீங்க. சரி, ஓகே. இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கீங்க. சரி, ஓகே. அம்மாவை எப்போ பார்த்தீங்க? எங்கே பார்த்தீங்க? நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா மூலிமா வந்து பொண்ணு பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்பா அம்மா பார்த்தா கல்யாணம் பண்ணீங்க. அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, கல்யாணம் ஆகிட்டு தான் பேசுகிறீங்க. சரி. இப்போ நீங்கள் புது ஆளை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்ததுமா? உங்களுக்கு யாருன்னே தெரியாது, உங்களுக்கு அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எப்படி இருந்தது? ஐயாவை பார்த்தோன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இந்த சந்தோஷமாக தான் இருந்தது. பயப்படலாம் இல்லை, நீங்கள் எடுத்த உடனே கல்யாணம் முடிச்சோடனே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி சரி. உங்களுக்கு எத்தனை பசங்க? உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 4 பொண்ணு ஒரு பையன். ஒரு பையன் டெத் ஆகிட்டான். சரி சரி. 4 பொண்ணு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? சரி சரி. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம், அதாவது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு மறக்க முடியாத சம்பவம்? மகிழ்ச்சிகரமான இல்லை, மகிழ்ச்சியோடு இருந்து மறக்க முடியாத சம்பவம் எங்கள் பையன் இறப்பு தான். எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆன்சர். சரி. டாக்டர்லாம் பார்த்து பரிசோதிச்சு எல்லாம் செய்து பார்த்து முடியல, கட்டி பேச. ஓ, சரி சரி சரி. பொண்ணுங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லபடியாக கல்யாணம் நல்லா இருக்காங்களா? பேரம் பேத்திங்க எல்லாரும் நல்லா? ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை. 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம். 11 வருஷம் ஆகுது. ஒரு குழந்தை. மீறி பேருக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு பொண்ணு 3 பேர் அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. ஓ, பக்கத்தில் தான் இருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள் வாழ்க்கையில் நான் இது ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு இது நடக்கலை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாம் சந்தோஷமா. எல்லாமே சார் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. உங்களுக்குப்பா அந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில் இது எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் இது எனக்கு இன்னும் நடக்கலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? நிறைய ஆசைலாம் இருந்தது, அதெல்லாம் இப்போ வந்து இல்லை, ஏதாவது ஒரு ஆசையை சொல்லுங்களேன். அப்போலாம் வந்து வண்டி வாங்கணும், போகணும், கார் வாங்கணும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், அப்படின்லாம் இருந்தது. சரி. இப்போ வயசு அனுப்புறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பிள்ளை இல்லை, வளர்ந்து அந்த மாதிரி சந்தோஷமாக குடும்பம் பண்ணுறதுக்கு பிள்ளை இல்லை. சரி. இப்போ இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து புள்ள மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒருத்தர் இருந்தாலும் அவனுக்கு இருந்தது ஒரே பிள்ளை, புரியுது, பார்த்துக்கிறதுக்கு இருந்தான். அவன் வந்து வயசு 30 நாளில் ஒதுந்த வயசுலேயே இறந்துட்டான். அதனால வந்து எனக்கு சந்தோஷம் வந்து. அவருக்கு கல்யாணம் ஆகலைங்களா? கல்யாணம் ஆகலை. சரி. பொண்ணுங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா? பொண்ணுங்க எந்த குறையும் இல்லை, அவங்களும் நான் பார்த்துக்கிறேன், என்னை அவங்க பார்த்துக்குவாங்க. சரி, ஓகே. இது வந்து பெரிய ஆசை, நீங்க கார் வாங்கணும் இதெல்லாம்ன்றது வந்து ஒரு பெரிய ஆசை இருந்தது. அப்போ சின்ன ஆசை ஏதாவது ஒன்று இருக்கும்ல? சின்ன ஆசை என்ன இருக்குது? எதுவும் இல்லை. எல்லாம் அவன் இருந்தா எல்லாம் அவன் பார்ப்பான். அவன் இல்லாதனால என்ன இதுக்கு மேலே வாங்கி போயிட்டு யார் என்ன கேட்க போறோம், யார் என்ன செய்ய போறாங்க, ஏதோ ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க, அதை வச்சு சாப்பிட்டு. சரி சரி. இப்போ உங்க பேரன் பேத்திங்களா இருக்காங்கல்ல, நீங்க இது மூலியமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க பேரன் பேத்திங்களுக்கு வந்து குழந்தைங்க நல்லா மகிழ்ச்சிகரமா, நல்லா சந்தோஷமா, அதனுடைய படிப்பு திறமை நல்லா படிச்சு நாங்க இல்லாத மாதிரி அது கொஞ்சம் திறமையா முன்னேற்றத்துக்கு வரதுக்கு ஒரு ஆசை. சரி. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ எதனால அவருக்கு அல்சர் கட்டி வந்து அதெல்லாம் தெரியாது, அவர் இப்போ இறந்துட்டாரு. இப்போ அவர் ஏஜ்ல இருக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன ஒரு அறிவுரை கொடுக்க விரும்புறீங்க? அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சில இதெல்லாம் தவறுகள் செய்யக்கூடாது, நல்ல மாதிரி இருக்கணும், இப்போ தாய் தாப்பனை கவனிச்சு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு அறிவுரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.